ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து ரீசனிங்கில் திசைகள் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1ல் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் டைப் 1, டைப் 2 வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே கிளியராக புரியும். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் வந்து டைப் 3, டைப் 4, டைப் 5 வந்து பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்ட் 3 இருக்குது. அதில் வந்து ஒரு 4 டைப் நம்ம வந்து பார்ப்போம். டைப் 3 கொஷின் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சம்மை வந்து நம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம்னு சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இதில் இருக்கிற ஷார்ட்கட் எல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த கொஷின் பாருங்க. ராஜ் தனது பயணத்தை தொடங்குகிறார். வடக்கு நோக்கி 40 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருனா வடக்கு நோக்கி 40 கிலோமீட்டர் வந்து போகிறாரு, ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து கிழக்கு நோக்கி 60 கிலோமீட்டர். அதுக்கடுத்து கிழக்கு நோக்கி 60 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு தெற்கு நோக்கி 40 கிலோமீட்டர். அதாவது தெற்கு நோக்கி 40 கிலோமீட்டர். இறுதியாக மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர். கடைசியாக மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொடக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? டைப் 3ல இப்படி தான் கொஷின் இருக்கும். 3 பேட்டர்னில் கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் லாஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அதுதான் இந்த கொஷின். ஃபஸ்ட்டு வந்து வடக்கு நோக்கி 40 கிலோமீட்டரா? ஸோ இங்கேருந்து வடக்குனா மேலே நோக்கி வந்து 40 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு கிழக்கு நோக்கி 60 கிலோமீட்டரா? கிழக்குனா இந்த டைரக்ஷன். ஸோ கிழக்கு நோக்கி 60 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தெற்கு நோக்கி 40 கிலோமீட்டர். தெற்குனா கீழே. ஸோ இங்கேருந்து நீங்கள் தெற்கு பார்க்கணும். இங்கேருந்து தெற்கு பார்த்தீங்கன்னா கீழே தானே. 40 கிலோமீட்டர். இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து 40 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு போன வடக்கும் 40 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்து வந்து தெற்கும் 40 கிலோமீட்டர். அதனால இந்த லைனை வந்து நீங்கள் ஒரே மாதிரி போடணும், இந்த 2 லைனையும் 40, 40ன்ட்டு. நெக்ஸ்ட்டு மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர். அதாவது இங்கேருந்து மேற்கு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தானே. ஸோ இங்கேருந்து 35 கிலோமீட்டர். மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து 60 கிலோமீட்டர். ஸோ 35 வந்து இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கலாமா, 35 கிலோமீட்டர். இப்போ நமக்கு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, தொடக்க புள்ளிக்கும் இப்போ இருக்கிற புள்ளிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. மேலே வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் 60 கிலோமீட்டரா? ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர். அதில் இந்த 35 மைனஸ் பண்ணால் நமக்கு தேவையான இந்த பார்ட் வந்து கிடச்சிரும்ல. அதை தான் இங்கே வந்து பண்ண போகிறோம். 60 மைனஸ் 35 பண்ணும்போது நமக்கு வந்து 25 கிலோமீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 25 கிலோமீட்டர். இது வந்து ட்ரெடிஷ்னலாக போடுறது. ஸோ டைப் 3ல வேறு என்ன கொஷின் கேட்பாங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். செகண்ட்லேயும் சேம் கொஷின் தான், பட் இந்த லாஸ்ட் பார்ட்டை மட்டும் மாற்றிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இது வந்து 40, அதுக்கடுத்து இது வந்து 60, திரும்ப இது வந்து 40, அதுக்கடுத்து இது வந்து 35ன்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஷினில். நம்ம வந்து 25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கொஷினில் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், தொடக்க புள்ளியுடன் ஒப்பிடும்போது, அதாவது தொடக்க புள்ளினா இங்கே தான் இவர் வந்து ஆரம்பித்தார். முடிவு புள்ளியின் திசை என்ன? ரொம்ப சிம்பிள். தொடக்க புள்ளி வந்து இதுவா? ஸோ இங்கேருந்து இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இதுதான் வடக்கு, இது வந்து கிழக்கு. ஸோ தொடக்க புள்ளியிலேருந்து முடிவு புள்ளி வந்து இங்கே இருக்குது. தொடக்க புள்ளியிலேருந்து இந்த முடிவு புள்ளி திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னது? அப்போது கிழக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரி, நான் டைப் 3ல ஒன்று டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா தொடக்க புள்ளியிலேருந்து முடிவு புள்ளி வந்து எந்த திசையில் இருக்குன்னு கேட்பாங்க. மூணாவது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த முடிவு புள்ளியிலேருந்து தொடக்க புள்ளி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இதே கொஷினை தான் திரும்ப மூணாவது கொஷினையும் பார்க்க போகிறோம். மூணாவதுலேயும் இந்த பார்ட் சேம் தான். முடிவு புள்ளியுடன் ஒப்பிடும்போது இங்கேருந்து கம்பேர் பண்ணும்போது இதுதான் அவர் வந்து முடிவு புள்ளி. தொடக்க புள்ளியின் திசை என்ன? அப்போ இங்கேருந்து இது என்ன டைரக்ஷன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக இங்கேருந்து அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து மேப் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வடக்கு, இது வந்து மேற்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திசை வந்து மேற்கு. கரெக்டாக? ஸோ நம்மளோட ஆன்சர் அப்போ என்னது? மேற்கு. ஆப்ஷன் சி. ஸோ டைப் 3ல இந்த 3 பேட்டர்னில் தான் கொஷின் கேட்பாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, தொடக்க புள்ளியிலேருந்து முடிவு புள்ளி வந்து கிழக்காக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக முடிவு புள்ளியிலேருந்து தொடக்க புள்ளியோட திசை என்னவாக இருக்கும்னா அதோட ஆப்போசிட்டாக தான் இருக்கும். திசைகள் பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து கிழக்குனா இதோட ஆப்போசிட் இது மேற்கு. எப்போவுமே இது வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. கான்செப்டுக்காக தெரிஞ்சு வச்சுப்போமே தவிர இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. இந்த மெத்தடையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஓகேங்க. டைப் 3ல ஃபஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட் வந்து சேமாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ஆப்போசிட்டாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு சேம்னா என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் வந்து 20 மீட்டர் வந்து வடக்கு நோக்கி போகிறீங்க. அதுக்கடுத்து 20 மீட்டர் வந்து வடக்கு நோக்கி போகிறீங்க.
திரும்பவும் 20 மீட்டர் வந்து வடக்கு நோக்கி போறீங்க. இத நீங்க ஷார்ட்டா எப்படி போடலாம்? 3த்தையும் ஆட் பண்ணலாமா? 20 + 20 + 20 வந்து 60. நீங்க டோட்டலா 60 மீட்டர் வந்து வடக்கு நோக்கி போறீங்க. இத தான் வந்து 3 பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, 3த்தையும் ப்ளஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் சேமா இருந்தா ப்ளஸ் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வடக்கு வடக்குன்னு இருந்தா சேம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிழக்கு கிழக்குன்னு இருந்தா சேம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேற்கு மேற்குன்னு இருந்தா ப்ளஸ் பண்ணிக்கலாம். தெற்கு தெற்குன்னு இருந்தா ப்ளஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் ப்ளஸ் பண்ணணுன்ட்டு இத பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிரும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருந்தா மைனஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த ஆப்போசிட்டுக்கு இப்போ இங்க இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 20 மீட்டர் வடக்க நோக்கி போறீங்க. இங்க இருக்கீங்க இப்போ. வடக்குக்கு ஆப்போசிட் என்னது? எப்பவுமே தெற்கு, அதாவது சவுத்து. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, 10 மீட்டர் தெற்கு நோக்கி போறீங்க. ஸோ இங்க இருக்கீங்க. திரும்ப ரிவர்ஸ்ல தான் நீங்க வரணும். ஏன்னா தெற்கு வந்து கீழ தானே இருக்கு. இங்க தான் இருக்கு. 10 மீட்டர் தெற்கு நோக்கி வரீங்க. வரும்போது இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதா? இப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா, தொடக்க புள்ளியிலிருந்து இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னா, 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்பீங்க. ஏன்னா 10 மீட்டர் தெற்கு வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டோம். மீதி 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்பீங்க தொடக்க புள்ளியிலிருந்து. ஸோ நீங்க ஆப்போசிட்ல இருக்கும்போது அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த தொடக்க புள்ளியில இருக்கிற ஆன்சரும் ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இப்போ ஆப்போசிட்ல இருந்தா அப்போ மைனஸ் பண்ணணும். எப்பவுமே வடக்குக்கு ஆப்போசிட்ல தெற்கு தான் இருக்கும். கிழக்குக்கு ஆப்போசிட்ல மேற்கு தான் இருக்கும். இப்போ இத வச்சு சம் பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் சம்மே பாருங்க. இப்போ இந்த மெத்தட்ல நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து மெத்தட் 1 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ மெத்தட் 2 வந்து பார்ப்போம். கொஷின்ல என்ன குடுத்திருக்காங்க? ராஜ் தனது பயணத்தை தொடங்குகிறார். வடக்கு நோக்கி 40 கிலோமீட்டர். அப்போ நீங்க எப்படி போடலாம்னா, வடக்கு நோக்கி 40 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கிழக்கு நோக்கி 60 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் தெற்கு நோக்கி 40 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் இறுதியாக மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர். மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கொஷின்ல குடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்போசிட்ல இருக்கிறத மைனஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். சேமா இருந்தா ப்ளஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இங்க சேமா வந்து எதுவுமே இல்ல. 4மே வந்து வேற வேற ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ வடக்கு தெற்கு வந்து ஆப்போசிட்டா? வடக்கு 40 மைனஸ் தெற்கு 40 பண்ணும்போது நமக்கு அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ இத அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிழக்கு 60 இருக்கு. மேற்கு 35 இருக்கு. இந்த 60யும் 35யும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 25 கிடைக்கும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் இந்த 2 டைரக்ஷன்ல எதுல வந்து அதிகமான வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்குல தான் இருக்கு. மேற்குல இல்ல. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, கிழக்குன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து தொடக்க புள்ளிக்கும், முடிவு புள்ளிக்கும் உள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? 25ன்னு வந்துச்சா? ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சர். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து டிஸ்டன்ஸும் கிழக்குன்னு வந்திருக்கு. அது என்னன்ட்டு நான் பின்னாடி கொஸ்டின்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சேம் கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்போ? கிழக்கு 25ன்னு வரும். நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குதுல கிழக்குன்ட்டு. அது என்ன ஆன்சரா இருக்கும்னா, தொடக்க புள்ளியிலிருந்து அதாவது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அங்கேருந்து இருக்கிற டைரக்ஷன் தான் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர்ல கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. தொடக்க புள்ளியுடன் ஒப்பிடும்போது முடிவு புள்ளியின் திசை என்ன? ஸோ நமக்கு இங்க வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போடும்போது கிழக்குன்னு கிடைச்சிருக்கா? அதே கிழக்கு தான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு இங்க கிடைக்கிற ஆன்சர் என்னதுன்னா, அப்போ தொடக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளியை நோக்கி இருக்கிற டைரக்ஷன் தான் இங்க கிடைக்கும். சரிங்களா? இதை வேணா நீங்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட எழுதிக்கோங்க. உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்காக. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, கிழக்கு 25ன்னு கிடைச்சிருக்கு. இதுல இந்த 25 வந்து டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ். இந்த கிழக்கும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. முடிவு புள்ளியுடன் ஒப்பிடும்போது தொடக்க புள்ளியின் திசை என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தொடக்க புள்ளியிலேருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதோட ஆப்போசிட் தான் இங்க நீங்க போடுவீங்கன்ட்டு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நமக்கு வந்து கிழக்குன்னு கிடைச்சிருச்சா? கிழக்குக்கு ஆப்போசிட் என்னது? மேற்கு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து மேற்கு. நமக்கு வந்து இந்த ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அதை வச்சு இந்த 3 பேட்டர்ன் கொஸ்டினும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்செப்ட் கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். இப்போ இங்கேயே வந்து ஒரு கொஷின் நான் சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தர் வந்து கிழக்கு நோக்கி 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு தெற்கு நோக்கி 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு மேற்கு நோக்கி 65 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வடக்கு நோக்கி 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக கிழக்கு நோக்கி 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ உங்ககிட்ட வந்து 3 கொஸ்டின் கேட்குறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரம்பிச்சதுலேருந்து இவர் முடிச்சார்ல அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறேன். நெக்ஸ்ட் தொடக்க புள்ளியிலிருந்து இறுதி புள்ளிக்கான டைரக்ஷன் கேட்குறேன். நெக்ஸ்ட்டு இறுதி புள்ளியிலிருந்து தொடக்க புள்ளிக்கான டைரக்ஷன் கேட்குறேன். இது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட ஆப்போசிட் தான் இது வரும். இதை தான் நம்ம வந்து பின்னாடி பார்த்தோம்.
இது நீங்கள் டயக்ராம் வச்சு போட்டிங்கன்னு வைங்க, அப்படியே 30 கிழக்கு 50 தெற்குன்னு நீங்கள் போட்டு போயிட்டு இருப்பீங்க. அது வந்து டைம் வேஸ்ட் ஆகும் ரொம்ப. இந்த இடத்துல வந்து கிழக்கு 30 இருக்குது, கிழக்கு 35 இருக்குது. ஸோ 2 சேமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கிழக்கு 65ன்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே மேற்கு 65 இருக்குது, மேற்கு 65 இருக்கா? நெக்ஸ்ட் இங்கே தெற்கு 50 இருக்குது, வடக்கு 70 இருக்குது. கிழக்கும் மேற்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். 65 - 65 0. ஸோ அந்த பாயிண்ட் அப்படியே விட்டாச்சு. நெக்ஸ்ட் தெற்கும் வடக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ 70 - 50 என்னது 20. ஆனால் இங்கே பெரிய வேல்யூ வந்து 70, அது வந்து வடக்குனால வடக்கு 20. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர் அப்போ 20. செகண்ட் கொஷினோட ஆன்சர் என்னது வடக்கு. தேர்ட் கொஷினோட ஆன்சர் என்னது வடக்குக்கு ஆப்போசிட்டு தெற்கு. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்ப்போம். இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து சம்குள்ளே போவோம். இப்போ இங்கே வந்து ஏ அப்படின்றவர் இருக்கார், இங்கே வந்து பீன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இப்போ ஏன்றவர் என்ன பண்ணுறாருனா ஒரு 30 மீட்டர் வந்து இங்கே கவர் பண்ணுறாரு. அதுக்கடுத்து கவர் பண்ணி இங்கேருந்து பி கிட்ட போகிறாரு 40 மீட்டர். இப்போ உங்ககிட்ட கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏக்கும் பிக்குமான தொலைவு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஆன்சரில் என்ன பண்ணணும்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் போடணும். அவங்க வந்து மென்ஷன் பண்ணலன்னா கூட சரிங்களா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் போடணும். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்லேயே இங்கேருந்து 30 + 40 70ன்னு இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் போடக்கூடாது. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து இந்த இடம் தானே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிச்சா இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த இடத்துல தான் பித்தாகரஸ் தியரம்னு ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருக்கும். அதில் இந்த பெரிய சைடு இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது 30, இது வந்து 40. இந்த எக்ஸ் வந்து இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 40 ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர். இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம். கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் இதை பார்க்க தான் போகிறீங்க, அதனால் இங்கேயே பார்த்து வச்சுருங்க. இதை வந்து ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைபாட்னஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். பெரிய சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் என்னது 1600, 30 ஸ்கொயர் என்னது 900. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் இருக்கிறது அங்கே போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறுமா, 2500. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது 50. 50 ஸ்கொயர் தான் 2500. ஸோ நமக்கு அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. டைரக்ஷனில் இதை பேஸ் பண்ணியும் கொஷின் கேட்பாங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்து வச்சுக்கலாம். இப்போது டைப் 3யோட கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள், 2-3 ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து எந்த டாபிக் பார்த்தாலும் கான்செப்ட்டுக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, சம் வந்து அந்த அளவுக்கு டைம் கம்மியாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி போட்டுடலாம். எடுத்தோடனே கொஷினை பார்த்து ஆன்சரை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இந்த கொஷின் வந்து எவ்வளோ குயிக்காக போடுறோன்னு பாருங்கள். சுரேஷ் வந்து தெற்கு நோக்கி 40 மீட்டர் நடந்து, அதாவது தெற்கு நோக்கி 40 மீட்டர் நடந்து, கிழக்கு நோக்கி 70 மீட்டர் நகர்ந்து, கிழக்கு நோக்கி 70 மீட்டர் நகர்ந்து, தெற்கு நோக்கி 40 மீட்டர் தூரம் நகர்ந்து, திரும்ப தெற்கு நோக்கி 40 மீட்டர் நடந்து, அப்புறம் மேற்கு நோக்கி 70 மீட்டர் தூரம் நகர்ந்தார். மேற்கு நோக்கி 70 மீட்டர் வந்து நகர்ந்தார். இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, தொடக்க புள்ளியிலிருந்து அவர் இப்போது எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? இங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு ஆப்போசிட்டா, அப்படியே 70 கேன்சல் ஆயிடுச்சு. தெற்கு தெற்கு சேம் மார்க் ஆட் பண்ணிக்கலாமா? தெற்கு 40 + 40 80. அப்போ அவர் வந்து 80 மீட்டர் தூரத்தில் இருக்கார். ஸோ ஆன்சர் வந்து 80. தொடக்க புள்ளியிலேருந்து எந்த டைரக்ஷன்னா தெற்கில் இருக்கார். ஸோ தெற்கு. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, டயராம் வச்சு இது போடுறதை விட இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், குணா தெற்கு நோக்கி 80 மீட்டர் நடந்து, அதாவது தெற்கு நோக்கி 80 மீட்டர் நடந்து, கிழக்கு நோக்கி 70 மீட்டர் நகர்ந்து, கிழக்கு நோக்கி 70 மீட்டர் நகர்ந்து, பின்னர் வடக்கு நோக்கி 40 மீட்டர் தூரம் நகர்ந்து, அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி 40 மீட்டர் நகர்ந்து, பின்னர் மேற்கு நோக்கி 40 மீட்டர் தூரம் நகர்ந்தார். மேற்கு நோக்கி 40 மீட்டர் வந்து போகிறாரு. தொடக்க புள்ளியிலிருந்து அவர் இப்போது எந்த திசையில் எவ்வளவு தூரம் இருக்கிறார்? அதே கொஷின் தான். இங்கே பாருங்க, வடக்கு தெற்கை கேன்சல் பண்ணலாம். ஸோ 80 - 40 என்னது வரும்னா நமக்கு 40 வரும். ஆனால் தெற்கில் தான் 80 இருக்குது. ஸோ தெற்கு 40 போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிழக்கு மேற்கு கேன்சல் பண்ணலாம். 30 வரும். ஆனால் கிழக்கில் தான் இருக்குது பெரிய வேல்யூ. ஸோ கிழக்கு போட்டாச்சு. ஸோ தெற்கு 40, கிழக்கு 30. இதுதான் நம்மளோட ஆன்சராக வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் அந்த பித்தாகரஸ் தியரம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது தெற்கு 40, இது வந்து கிழக்கு 30. சரிங்களா, இங்கே தெற்கு கிழக்கு இருக்கா? கண்டிப்பாக அப்போ ஆன்சர் வந்து தென் கிழக்கு தான். அதில் வந்து உங்களுக்கு டவுட் இல்லை. ஸோ திசை கேட்டால் நீங்கள் தென் கிழக்கு போட்டுடலாம்.
நமக்கு வந்து இந்த 40, 30ன்னு இருக்குது. இதை தான் நீங்கள் வந்து பித்தகரஸ் தியரம் வச்சு இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. நம்ம வந்து சாம்பிள்லேயே இந்த 40, 30 தான் வச்சு பார்த்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 50 தான் கிடைக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர் தான் முன்னாடி பார்த்தோம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து 50 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 50 தென்கிழக்கு. சரிங்களா? இங்கே என்ன டைரக்ஷன் வருதோ அதுதான் நீங்கள் போடணும். அதனால் அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இந்த கொஷினில் வந்து இங்கே தொடக்க புள்ளியிலிருந்து எந்த திசைன்னு கேட்காம இறுதி புள்ளியிலிருந்து தொடக்க புள்ளி எந்த திசைன்னு கேட்டால் அப்படியே மாற்றி போடுவீங்க. தெற்குக்கு ஆப்போசிட் என்னது வடக்கு, கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து வடமேற்கு வரும். சரிங்களா? அதாவது நான் உங்களுக்கு 3 சொல்லி கொடுத்தேன். அதில் 3வது பாயிண்ட்டை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 3வது பாயிண்ட் கேட்டால் மட்டும் நீங்கள் மாற்றி போடுவீங்க. இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சரே கிடச்சிரும் அப்படியே டேரெக்டாகவே. நெக்ஸ்ட் கொஷின், சுரேஷ் தெற்கு நோக்கி 90 மீட்டர் நடந்து, அதாவது தெற்கு நோக்கி 90 மீட்டர் நடந்து, நெக்ஸ்ட் கிழக்கு நோக்கி 85 மீட்டர் நகர்ந்து, பின்னர் வடக்கு நோக்கி 50 மீட்டர் நகர்ந்து, பின்னர் மேற்கு நோக்கி 45 மீட்டர் தூரம் நகர்ந்தார். தொடக்க புள்ளியிலிருந்து தூரம் என்ன? சிம்பிளாக தொடக்க புள்ளியிலிருந்து தூரம் தான் கேட்குறாங்க, டைரக்ஷன் கேட்கல. வடக்கு தெற்கு கேன்சல் பண்ணிங்கன்னா தெற்கில் தான் பெரிய நம்பர் இருக்குது. ஸோ தெற்கு 90 - 50 14 வரும். நெக்ஸ்ட் கிழக்கு மேற்கு கேன்சல் பண்ணிங்கன்னா கிழக்கில் தான் பெரிய நம்பர் இருக்குது. 85 - 45 14 வரும். ஸோ பித்தகரஸ் தியரம் போடுறீங்க. ஒரு சைட் 40, இன்னொரு சைட் 40. நமக்கு இதுதான் அப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டைரக்ஷன் கேட்டால் நீங்கள் வந்து தென்கிழக்குன்னு போட்டுடலாம். அங்கே டைரக்ஷன் கேட்கல. 40 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். நமக்கு என்ன தெரியணும்? ஸ்கொயர் ரூட்குள்ளே இப்போது 4 இருக்குன்னு வைங்களேன். ஸ்கொயர் ரூட்குள்ளே 2 × 2 தான் 4. 2 ஸ்கொயர்னு மாற்றுவோமா? மாற்றிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டையும் இந்த 2யும் கேன்சல் பண்ணி 2ன்னு நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஸோ உள்ள ஸ்கொயர்னு வந்தால் அப்படி ஒரு ப்ளஸ் இருக்குது நமக்கு. ஆனால் இந்த இடத்துல 40 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதலாம்னா 2 × 40 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன்னா 2 40 ஸ்கொயர் தானே இருக்குது. 40 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர்னு போடலாம், 2 × 40 ஸ்கொயர்னு போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே போடுறேன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ரூட் 2 வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 40 நம்ம வெளியே கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆன்சர் வந்து 40 √2. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், தினேஷ் கிழக்கு நோக்கி 30 மீட்டர் நடந்து, கிழக்கு நோக்கி 30 மீட்டர் நடந்து வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடந்தார். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் கொஷின். நமக்கு என்ன தெரியும்னா இதுதான் வடக்கு, இதுதான் தெற்கு, இதுதான் கிழக்கு, இதுதான் மேற்குன்னு தெரியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிழக்கு நோக்கி 30 மீட்டர் நடந்து அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்புகிறாரு. ஸோ கிழக்குக்கு அடுத்து வலதுபுறம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் தான் சொல்கிறாங்க. கிழக்கிலிருந்து வலதுபுறம் என்னது? தெற்கு. ஸோ தெற்கு திரும்பி 40 மீட்டர் நடந்தார். அதை தான் வந்து கொஷினில் இப்படி வலதுபுறம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெற்கு திரும்பி 40 மீட்டர் நடந்தார். நெக்ஸ்ட்டு இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்தார். எங்கேருந்து இடதுபுறம்? தெற்குலேருந்து இடதுபுறம். ஏன்னா இந்த இடத்துல தெற்கு பார்த்தாச்சு. அப்போது தெற்குலேருந்து இடதுபுறம்னு பார்த்தீங்கன்னா எதிர்கடிகார திசை, திரும்பவும் கிழக்கு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங்னா இடதுபுறம்னு போடாமல் கிழக்கு திரும்பி 30 மீட்டர் நடந்தார்னு அர்த்தம். நீங்கள் திரும்பவும் கிழக்கு 30 மீட்டர்னு போடுவீங்க. சரிங்களா? கொஷினில் இதை தான் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. தொடக்க புள்ளியை பொறுத்தவரை அவர் இப்போது எந்த திசையில் இருக்கிறார்? கிழக்கு கிழக்கு சேமா, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ தெற்கு 40, கிழக்கு 60. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து தென்கிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. டயராம் வச்சு இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ வந்து கிழக்கு நோக்கி 30 மீட்டர் நடந்தார். கிழக்கு வந்து இங்கே தானே இருக்குது. ஸோ இங்கேருந்து கிழக்கு நோக்கி 30 மீட்டர் நடந்தாச்சு அவர். நெக்ஸ்ட்டு வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடந்தார். வலதுபுறம் இப்படி போயிட்டுருக்காங்கன்னா இந்த சைடு தான் ரைட்டு கீழே. ஸோ வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடந்தாச்சு. திரும்பவும் இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்தார். இப்படி போயிட்டுருக்காங்கன்னா இதுதான் லெஃப்ட்டு. ஸோ இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்தார். இந்த இடத்துல இப்போ நிற்கிறார் அவர். கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா தொடக்க புள்ளியை பொறுத்தவரை அவர் இப்போது எந்த திசையில் இருக்கிறார்? இதுதான் தொடக்க புள்ளி. கரெக்டாக தொடக்க புள்ளியிலிருந்து இது என்ன டைரக்ஷன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க புள்ளியிலிருந்து கீழே வந்து தெற்கு, இந்த சைடு வந்து கிழக்கு. ஸோ இது வந்து தென்கிழக்கு. நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல நீங்கள் இந்த மெத்தட் போடாமல் இந்த மெத்தட் போடுறதுனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற ஏரியா நிறையவே இருக்குது.
எல்லா டாப்பிக்கும் வந்து அப்படியே உடனே ஷார்ட்கட்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் டைமை வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிடணும். அதனால் எங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருக்கோ அந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ இதோட நம்மளோட டைப் 3 வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து டைப் 4 பார்ப்போம். டைப் 4 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கொஷின் வந்து டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க என்ன கான்செப்ட்ன்ட்டு. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு மனிதன் உங்களை நோக்கி தலைகீழாக நிற்கிறான். அவனுடைய இடது கை எந்த திசையில் இருக்கும்? எப்போவுமே டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த திசையில் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தை நோக்கி தான் இருப்பீங்க, வடக்கு நோக்கி தான் இருப்பீங்க. சரிங்களா? இதை மறக்கக்கூடாது. நீங்கள் வடக்கு நோக்கி இருக்கீங்கன்னா உங்கள் ரைட்டில் இருக்கிறது ரைட்டு, உங்கள் லெஃப்ட்டில் இருக்கிறது லெஃப்ட்டு. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் உங்களை நோக்கி தலைகீழாக நிற்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் வந்து உங்களை நோக்கி நிற்கிறான்னு பார்ப்போமா? ஒருத்தர் வந்து உங்களை நோக்கி இப்படி நிற்கிறாருன்னா நீங்கள் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கீங்கன்னா 100% வந்து இப்போ நீங்கள் இந்த மேப் பாருங்கள். நீங்கள் வந்து வடக்கு நோக்கி இருக்கீங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆப்போசிட்டாக எங்கே இருப்பார்? தெற்கு நோக்கி தான் நிற்பார். ஸோ இவர் வந்து கண்டிப்பாக தெற்கு நோக்கி தான் நிற்பார். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எப்போவுமே கொஷினில் எதுவுமே கொடுக்கலனா எதுவுமே இல்லைனா நீங்கள் வந்து வடக்கு நோக்கி நிற்கிறீங்க. இதை வச்சு தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். இப்போ அவர் தெற்கு நோக்கி இருக்காருன்னா அவரோட லெஃப்ட்டு வந்து இங்கே தான் இருக்கும், அவரோட ரைட்டு இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் யாராவது நிற்க வச்சு இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களோட ரைட் ஹேண்டை வச்சு அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை தான் உங்களால் பிடிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு லெஃப்ட்டு வந்து உங்களுக்கு ரைட்டில் இருக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல அவரோட ஃபேஸ் இருக்குது, உங்களை நோக்கி இருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களை நோக்கி அப்படியே நிற்கிறார்ல, அவர் அப்படியே வந்து கீழே திருப்பி விடுறோம். கரெக்டாக இந்த பார்ட்டை மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அப்படியே அவர் தலையை வந்து கீழே கொண்டு போகிறோம், காலை வந்து மேலே கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது இப்படி இருப்பாரா? ஹெட்டு வந்து இங்கே இருக்குமா? ஆனால் இங்கே நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபேஸ் இருக்காது, ஹேர் இருக்கும். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இவர் லெஃப்ட்டு அதே மாதிரி இங்கே லெஃப்ட்டில் தான் இருக்கும், இவர் ரைட்டில் தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அப்படியே தான் அவரை டில்ட் பண்ணுறோமே தவிர லெஃப்ட்டு ரைட் சைடு வந்து திரும்பலை, மேலே கீழே மட்டும் தான் நம்ம வந்து மாற்றி விடுறோம். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை நோக்கி தலைகீழாக நிற்கிறான்னு சொல்கிறாங்களா? இப்போ தான் என்ன பண்ணுறோன்னா இவர் வந்து இப்படி திருப்புறோம். இப்படி திருப்பும் போது என்ன ஆகும்? அப்படியே இப்படி திரும்புவாரா? இப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் வந்து இங்கே வரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த லெஃப்ட் வந்து இங்கே வந்துடும், இந்த ரைட்டு வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். உங்கள் ஆப்போசிட்டில் யாரும் நிற்கிறாங்க அப்படியே வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய இடது கை எந்த திசையில் இருக்கும்? அவரோட லெஃப்ட் வந்து இங்கே தான் இருக்குது. கரெக்டாக? இது வந்து எந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த திசை. இந்த திசை என்னது? மேற்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் அப்போது ஆப்ஷன் டி, மேற்கு. இது வந்து கான்செப்ட் மெத்தட் 1. கண்டிப்பாக எக்ஸாமால் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து தலைகீழ நிற்கிறாங்க, இந்த மாதிரி கொஷின் வந்தாலும் என்ன பண்ணோன்னா இங்கே வந்து என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களை நோக்கி தலைகீழாக நிற்கிறான்னு சொல்கிறாங்க. உங்களை நோக்கி இருக்காருன்னா தெற்கு நோக்கி இருக்காருன்னு அர்த்தம். ஸோ கொஷினில் வந்து தெற்கு அப்படின்றத தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு அவனுடைய இடது கைன்னு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெற்குன்ற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே இடதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை அடிச்சுட்டு அதோட ஆப்போசிட் வலது போட்டுருங்க. இவ்வளோ தான் ட்ரிக்ஸ், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணலாமா? இதுதான் வந்து தெற்கு. கரெக்டாக? தெற்குலேருந்து வலதுன்னா என்ன அர்த்தம்? கடிகார திசை இந்த சைடு. ஸோ வலது வந்துருச்சுன்னா கரெக்டாக 90 டிகிரியில் இங்கே வரும். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது என்ன டைரக்ஷன்? மேற்கு. நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக மேற்கு வந்துடும். சரி, நான் கான்செப்ட் வந்து எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிக்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி இன்னும் 2 கொஷின் சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒருவர் வடக்கு நோக்கி தலைகீழாக நிற்கிறார் எனில், அதாவது வடக்கு நோக்கி இருக்காரு, அவரது இடது கைன்னு சொல்லியிருக்காங்க. இடதுன்னு இருந்தால் நீங்கள் வந்து வலதுன்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியணும்னு அடிச்சு போட்டுட்ருங்க. நீங்கள் சும்மா வலதுன்னு சிம்பிளாக எடுத்துக்கோங்க. வலது வந்து எந்த திசையில் இருக்கும்? ஃபஸ்ட்டு எந்த டைரக்ஷனில் இருக்கார்? வடக்கு நோக்கி இருக்கார். இதுதான் வடக்கு. நெக்ஸ்ட் இங்கே வலதுன்னு சொல்லிட்டாங்க. வடக்குலேருந்து வலதுனா 90 டிகிரி இங்கே வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது என்ன டைரக்ஷன்? கிழக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிழக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். காலையில் ஒரு மனிதன் தலையை குனிந்து கால்களை மேலே வைத்து யோகா செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவன் முகம் மேற்கு நோக்கி இருந்தால், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. மேற்கு நோக்கி இருக்காங்க. அவரோட இடது கை எந்த திசையில் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ மேற்கு கூட நீங்கள் வலது போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். மேற்குனா இதுதான் மேற்கு, வெஸ்ட்டு. ஸோ மேற்குலேருந்து வலது போகிறீங்க. அப்போது இதுதான் நம்மளோட ஆன்சர். இது என்னது? வடக்கு.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வடக்கு. சரிங்களா? டைப் 4ல் வேறு எதுவுமே இல்லைங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட் எடுத்து கண்டுபிடிங்க, அதுதான் ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே டைப் 5 பார்ப்போம். டைப் 5 வந்து கடிகாரம் கிளாக்கை வச்சு டைரக்ஷன் கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஷின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு கிளாக்கில் என்னெல்லாம் தெரியும்னா, இங்கே 6 இருக்கும், இங்கே 3 இருக்கும், இங்கே 12 இருக்கும், இங்கே 9 இருக்கும். இது வந்து பேசிக்காக நமக்கு கிளாக்கில் வந்து தெரியும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா 4 திசைகள் தெரியும். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இப்போ கொஷினில் பாருங்கள். பிரியா மாலை 6 மணிக்கு மணிமுள் வடக்கு நோக்கி சுட்டிக்காட்டும் வகையில் கடிகாரத்தை மேசையில் வைத்தாள். பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவினிங் 6 மணிக்கு வந்து மணிமுள்னா வந்து பெரிய முள், அதாவது ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான். மணிமுள் வந்து வடக்கு நோக்கி சுட்டிக்காட்டும் வகையில் கடிகாரத்தை மேசையில் வைத்தாள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இங்கே டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 மணின்னு கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு உங்களுக்கு வந்து கிளாக் எப்படி காட்டும்னு தெரியும். இங்கே வந்து சின்ன முள் காட்டும், அதாவது இந்த மணிமுள்னு சொல்லுவாங்களா, அது காட்டும். இங்கே வந்து பெரிய முள் காட்டும். இதுதான் வந்து 6 மணி. இப்போ இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா, மணிமுள், அதாவது ஹவர் ஹேண்ட் வந்து வடக்க நோக்கி வைக்கிற மாதிரி இவங்க வச்சுருக்காங்க தப்பா. மணிமுள் தான் இது தானே, அப்போது இதை தான் வந்து வடக்குன்னு அவங்க வந்து மாற்றி வச்சுருக்காங்க. கொஷினில் இந்த 2 பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வடக்குக்கு ஆப்போசிட்டில் எப்போவுமே என்ன இருக்கும், தெற்கு இருக்கும். ஸோ இதுதான் வடக்குனா கண்டிப்பாக இதுதான் தெற்கு, இந்த இடம். நெக்ஸ்ட்டு வடக்குலேருந்து கடிகார திசையில் வந்து 90 டிகிரி போனீங்கன்னா கிழக்கு இருக்கும். அதே மாதிரி வடக்குலேருந்து கடிகார திசையில் 90 டிகிரி போனீங்கன்னா இங்கே தான் அப்போது கிழக்கு வரணும். சரிங்களா? கிழக்குக்கு ஆப்போசிட்டில் மேற்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்போ மேற்கு இருக்கும். கொஷினில் உங்களுக்கு இந்த டைமு எந்த திசையில் வச்சுருக்காங்க, இந்த 2 பாயிண்ட் வச்சு இதெல்லாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஃப்ரேம் பண்ணி முடித்தோடனே இங்கே வந்து ஒரிஜினல் டைரக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் மறந்துடணும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இரவு 9:15 மணிக்கு 9:15க்கு எப்படி காட்டும் டைமு, 9 மணிக்கு வந்து சின்ன முள் இங்கே இருக்கும் ஹவர் ஹேண்டு, பெரிய முள் இங்கே இருக்கும் மினிட் ஹேண்டு. 9:15 மணிக்கு நிமிட முள், அதாவது பெரிய முள் மினிட் ஹேண்டு வந்து எந்த திசையை நோக்கி இருக்கும். ஸோ இது வந்து எந்த திசையில் இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து எந்த திசைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதான் நம்மளோட ஆன்சர். இது எந்த திசை, மேற்கா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து மேற்கு, ஆப்ஷன் டி. ஸோ இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். இதை பேஸ் பண்ணி இன்னும் 2-3 கொஷின் சால்வ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதிகாலை மணிக்கு ஒரு கடிகாரத்தின் நிமிட முள் வந்து மணி முள்ளா இல்லை நிமிட முள்ளானும் பார்த்துக்கோங்க. வடகிழக்கு நோக்கி இருக்கும். சரிங்களா? இது 2 தான் ஹிண்ட்டு நமக்கு. நீங்கள் வந்து கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. கிளாக்கில் உங்களுக்கு வந்து அதே டைம் தான் காட்ட போகுது. கிளாக்கில் இங்கே 6, இங்கே 3, இங்கே 12, இங்கே 9 தான் வைக்க போகிறீங்க. 2:30 மணின்னு சொல்லியிருக்காங்க. 2:30 மணிக்கு வந்து சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் வந்து இங்கே இருக்கும். 2:30 மணிக்கு வந்து கடிகாரத்தோட நிமிட முள்னா இந்த பெரிய முள் வடகிழக்கு நோக்கி இருக்கும். அப்போது இது வந்து வடகிழக்கு நோக்கி இருக்குது. சரிங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து மீதி டைரக்ஷன்லாம் ஃப்ரேம் பண்ணணும். நமக்கு வந்து இது வடக்குன்னு தெரியும், இது தெற்குன்னு தெரியும், இது கிழக்குன்னு தெரியும், இது மேற்குன்னு தெரியும். இப்போ வடகிழக்குன்னா அப்போ என்ன டைரக்ஷன்னா இது தானே, வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிறது தான் வடகிழக்கு. வடகிழக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, தென் மேற்கு. அப்போ இது வடகிழக்குனா மேலே இதுதான் வந்து தென் மேற்கு. நெக்ஸ்ட்டு வடகிழக்கிலிருந்து 90 டிகிரி இங்கே வந்தீங்கன்னா இதுதான் என்னது, தென்கிழக்கு. கரெக்டா? அப்போ வடகிழக்கிலிருந்து 90 டிகிரி போனீங்கன்னா இதுதான் வந்து தென்கிழக்கு. நெக்ஸ்ட்டு தென்கிழக்குக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கிறது என்னது, வடமேற்கு. அப்போது தென்கிழக்குக்கு ஆப்போசிட்டில் இங்கே 3ல் தான் என்ன இருக்குது, வடமேற்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, 7 மணிக்கு வந்து நிமிட முள் எந்த திசையில் இருக்கும்னு கேட்குறாங்க. 7 மணிக்கு கிளாக் எப்படி இருக்கும், 7 கிட்ட சின்ன முள் இருக்கும், பெரிய முள் வந்து இங்கே 12 கிட்ட இருக்கும். ஸோ இந்த பெரிய முள்ளோட டைரக்ஷன் தான் கேட்குறாங்க. இந்த பெரிய முள்ளோட டைரக்ஷன் என்னது, தென்மேற்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து அப்போது தென்மேற்கு, ஆப்ஷன் பி. இப்போ அந்த கொஷினை வந்து நீங்கள் இன்னும் ஷார்ட் பண்ணி போடலாங்க. அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 11:15க்கு நிமிட முள் வந்து தெற்கு நோக்கி இருக்கும். 7 மணிக்கு வந்து நிமிட முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்னு கேட்குறாங்க. நிமிட முள்ளை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் மணி முள்ளை மறந்துடுங்க. அப்போ 11:15க்கு 15 நாளே இந்த டைரக்ஷனில் தான் இருக்குமா, மணி முள்ளை விட்டுருங்க, நிமிட முள்
தெற்கு நோக்கி இருக்கும். அப்போ இது வந்து தெற்கு நோக்கி இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு இங்க 7 மணிக்கு நிமிடமுள் எந்த திசையில இருக்கும்னு கேட்குறாங்க. 7 மணினா நிமிடமுள் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். கரெக்ட்டா? இது வந்து என்ன டைரக்ஷன்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் நம்மளோட கொஷின். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணோம்னா. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கா. தெற்குலேருந்து எதிர்கடிகார திசை 90 டிகிரியில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ தெற்குலேருந்து கடிகார திசைனா இங்கே போவீங்க, எதிர்கடிகார திசைனா இங்கே போவீங்க. இங்கே என்ன இருக்குது, கிழக்கு இருக்கா. ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம் நீங்கள். இப்போ போன சம்ம வந்து இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சால் ஓகே, புரியலனா நீங்கள் வந்து இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், ரெண்டு மெத்தடுமே. அதிகாலை 2:30 மணிக்கு வந்து ஒரு கடிகாரத்தின் நிமிடமுள் வடகிழக்கு நோக்கி இருக்கும். காலை 7 மணிக்கு நிமிடமுள் எந்த திசையில் நோக்கி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கடிகாரம் எடுத்துக்கோங்க. இங்கேயும் வந்து மணிமுள்ளை பற்றி அவங்க பேசலை. ஸோ இந்த 2வையும் இந்த 7ஐயும் நீங்கள் மறந்துடுங்க. 2:30 மணிக்கு வந்து நிமிடமுள் வடகிழக்கில் இருக்கும். அப்போ 30 அப்போ நிமிடமுள் இங்கே தானே இருக்கும். இதை தான் வந்து வடகிழக்குன்னு சொல்கிறாங்க. 7 மணிக்கு நிமிடமுள் எந்த திசையில் இருக்கும்னு கேட்குறாங்க. 7 மணிக்கு நிமிடமுள் இங்கே தானே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க சிம்பிளாக. ஸோ நமக்கு வந்து வடகிழக்கு என்னென்னு தெரிஞ்சால் அதோட ஆப்போசிட் என்னவோ அதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் வடகிழக்கு. கரெக்டாக? இதோட ஆப்போசிட் இது தானே. இது என்னது, தென்மேற்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து தென்மேற்குன்னு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து இந்த கொஷினை ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இதோட வந்து நம்மளோட பார்ட் 2 முடியுது. டைப் 5ம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு 4 டைப் இருக்குது. எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். அது வந்து நம்ம பார்ட் 3ல பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.